ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிச்சனுக்கு புது ஐட்டம் இது வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ காலையில் முதல் வேலையாக இன்றைக்கி இட்லிக்கு தான் கிரைண்டர் போட போகிறேன். நார்மல் இட்லிக்கும் ஊற வச்சுருக்கேன். வெள்ளை சோளம் இருக்கு இல்லையா, அதுவுமே கூட இட்லி தோசை செய்யலான்னு அதுக்குமே நைட்டே ஊற வச்சுட்டேன். உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருக்கேன். ஸோ ப்ரஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முதல்ல இந்த வெந்தய தண்ணியை குடிச்சிடலாம். வெந்தயம் கரிஞ்சீரகம் அது டெய்லி இப்போ குடிச்சிட்ருக்கேன். டெட்டு பாருங்கள், நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து தூங்கிட்டுருக்கான். கிரைண்டர் போட்டுவிட்டேன். முதல்ல உளுந்து போட்டு விட்ருக்கேன். உளுந்து அரைச்சிட்டு அப்புறம் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சோள மாவு வந்து அரைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உளுந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு, எடுத்துடலாம். ஸோ 2-3 நாளாக விலாக் போடல பார்த்தீங்களா. ஏன்னா ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை. சமையலுமே கூட ரொம்ப சிம்பிள். முந்தின நாள் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் கண்டென்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை. சரி சும்மா வீடியோ எடுத்து மொக்க போட வேண்டாம் அப்படின்னு எடுக்கலை நான். இனிமேல் இந்த மாதிரி தான் வீடியோஸ் டெய்லி போடுவேனா என்னன்னு தெரியல. ஏதாவது செய்கிறதுக்கு வேலை இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் காட்டணும், இல்லை சமையலாவது பண்ணேன் அப்படின்னா தான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. உளுந்து எடுத்தாச்சு. இப்போது அரிசி அரைச்சிக்கலாம். என்னோடய இட்லி மாவு அளவு பார்த்திங்கன்னா 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இதை தான் எப்போயுமே செய்கிறது நான். அவல் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். சிட்டு காலையிலேருந்தே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கான். 2 தடவை வாமிட் எடுத்துட்டான். இன்றைக்குமே கூட மாத்திரை போட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் பாவமாக சுற்றிட்டு வரான். டெட்டு பாருங்கள், இடம் மாற்றி படுத்துருக்கான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற மாவுலாம் காலி ஆகிடுச்சு இல்லையா, அதனால் ரவை உப்புமா தான் செய்யலான்னு இருக்கேன். ரவை காலி ஆகிடுச்சு. ஸோ பாட்டிலில் ரீஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் ரவை மட்டும் சேர்த்து கொஞ்சமாக சிம்பிளாக உப்புமா. இன்றைக்கி காயெல்லாம் ஒன்றும் போடலை. சின்ன வெங்காயம் சேர்த்து தான் உப்புமா பண்ணலான் இருக்கேன். பல்லாரி வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்யலான்ட்ருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள், இட்லிக்கு மாவு அரைச்சிட்டேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் நைட்டுக்கு இட்லி பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தேவையான மாவு மட்டும் சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு பாக்கி அதில் வச்சுருவேன். ரொம்ப புளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டப்பாவில் இருக்கிறத உள்ளே வச்சுருவேன். சோள மாவு பார்த்திங்கன்னா 2 கப்பு வெள்ளை சோளம், 1/2 கப்பு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுவும் இப்போது ஓடிட்டுருக்கு. அதுதான் அளவு. தோசையும் ஊற்றிக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம். ஸோ உப்புமாவுக்கு இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளான உப்புமா தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு அப்படியே லைட்டாக போட்டுட்டு மேலே பொடி தூவி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கடாயில் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் கொஞ்சமாக கேழ்வரகு பக்கோடா பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எண்ணெயை வந்து வேறு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் அப்படியே உப்புமா பண்ணிடலான்ட்டு. ஸோ இது என்ன ரெசிபி நிறைய தடவை உப்புமா கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் சிம்பிளான உப்புமா அவ்வளோ ஒன்றும் பிடிக்காது, ஆனாலும் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ இந்த வேலைகள்லாம் முடியறதுக்குள்ளே நமக்கு அந்த வெள்ளைச்சோள மாவுமே கூட ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிட போகிறேன். இன்றைக்கி நைட்டு வந்து 2 டைப்பான இட்லியுமே ஊற்றலாம் அப்படின்ட்டு. பாக்கி இது வந்து ரொம்ப புளிக்க விடாமல் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நைட்டு சுடுறதுக்கானது மட்டும் நல்லா புளிக்கட்டும் அப்படின்னு வெளியே விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பொங்கி வர்றப்பே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வாரத்துக்கு மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கும். ஸோ கிரைண்டரையும் கையோட தொடச்சி வச்சாச்சு. மாவு வேலை தான் எனக்கு ரொம்ப பெரிய வேலையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே காலையிலே அரைச்சிட்டேன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள், ஒரு 6-7 நாள், ஒரு வாரத்துக்கு கூடவே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாவும் இருக்குது, பிளெயின் தோசை மாவும் இருக்குனால நடுவில் வேறு எதாவது செய்வோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு இங்கே உப்புமாவை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா கொஞ்சம் தம்மில் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுட சுட உப்புமா சாப்பிட்டுட்டு பாக்கி வேலைகள் பார்க்கலாம். ஸோ சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி தூவிட்டு மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தேங்காய் சட்னிலாம் அரைக்கலை. ஸோ சாப்பிட்டுட்டு இந்த பாத்திரம் கழுவி சிங்க்கெல்லாம் கழுவிட்டு கிரைண்டர்லாம் கழுவி கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். லன்ச் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் பண்ணணும். கைப்பிள்ளையை போட்டு விட்டுருக்கேன். கைப்பிள்ளைங்கிறது ரோபோ வேக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் துடைக்கணும். ஸோ காய்கறி எல்லாம் காலி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பேஸ்கெட்டெல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து உட்காந்தா பாருங்களேன், 2 பேரும் எப்படி படுத்து தூங்குறானுங்கன்னு. ஒருத்தன் சைடில் ஒருத்தன் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட இந்த குக்கர் எப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி காட்டிடலாம் அப்படின்னு. சாம்பாருக்கு பருப்பு இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சுருக்கேன். ஸோ சாம்பார் காய் வந்து தனியாக இது கூடயே வச்சு இப்படி வேக வச்சுருவோம். இது கூட போட்டோம் அப்படின்னா பருப்பை வந்து லாஸ்ட்டாக தனியாக எடுத்து மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் சாதம் கூட வைக்கிறனால இதில் மஞ்சத்தூள் போடுறதில்ல. ஒரு வேளை வடிஞ்சதுன்னா கீழே சாதம்லாம் மஞ்சளாக ஆகிடும். அதனால தான். ஸோ
இதை இதில் போட்டுடலாம். இப்படி வச்சிடலாம். இதிலே சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இதில் காரத்தூள், சாம்பார் தூள் அதெல்லாம் போட்டு வேக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த கீ கூடையே வர்ற பாத்திரம். அதில் வந்து அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாண்டு அமேசானில் கிடைக்குது, நீங்கள் இது வாங்கிக்கலாம். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த பருப்பு இதெல்லாம் வச்சிட போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பருப்பை இதில் கழுவி போட்டுட்டு இதே மாதிரி இந்த கிண்ணத்தை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே ஸ்டாண்டை வச்சுட்டு மேல் பாத்திரத்தில் நீங்கள் சாதம் வச்சுக்கலாம். நான் முதல்ல இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீளமான டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா, சாதம் வச்சுட்டு நான் அதையும் காட்டுறேன் எப்படி வைப்பேன்னு. ஸ்டாண்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு பருப்பு ஏதாவது கொஞ்சமாக கூட்டுக்கு அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர்லன்னா இந்த சைஸில் சமடம் இருக்கும் பார்த்தீங்களா. நான் வந்து என்ன பண்ணுவேன், முந்தைய ரைஸ் வச்சுட்டு 3 டம்ளரை இதுக்குள்ளே வச்சுருவேன். ஒன்றில் காய், ஒன்றில் பருப்பு, இன்னும் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அட் அ டைமில் நமக்கு சாதம், பருப்பு, கூட்டுக்கான காய், இல்லைன்னா பொரியலுக்கு ஏதாவது உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு வேக வைக்கணுன்னாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி குக்கரோட லிங்க்குமே கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் மூடி போடுறப்ப இதெல்லாம் இடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி வச்சோம் அப்படின்னா மூடி போடுறப்ப இடிக்கும். அவங்களை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டாக மூட முடியல பாருங்கள். இதை என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே வர மாதிரியான ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கணும். வந்து அதே மாதிரி கிண்ணம் தான், பட் இது வந்து போட்டால் நமக்கு மூடி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்படி இருந்தால் ஓப்பன், நமக்கு விசில் போடுவோம் இல்லையா குக்கரில், அந்த மாதிரி. ஸோ லாக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து செட்டிங்ஸ் நிறையா இருக்குது. நான் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மேனுவல் செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம செட்டிங்ஸ் பார்த்துடலாமா. இதுதான் ஆன் பட்டன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மோடு இருக்குது. நான் வந்து முக்கால்வாசி மேனுவல் மோடில் தான் குக் பண்ணுவேன். இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுனா வந்து சீக்கிரம் ரொம்ப ஹீட்டில் டக்குன்னு கம்மி டைமில் முடிஞ்சிடும். இது ஒரு மீடியம் ஹீட்டு. ஸ்ட்ராங்னா ஸ்லோ குக்கிங், மட்டன் அதெல்லாம் வேக வைக்கணும்னா நீங்கள் ஸ்லோ குக்கிங் கூட வச்சுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தால், சனா அது வேக வைக்கணும்னா இது ஆன் பண்ணோன்னா இது வச்சு அப்படியே குக் பண்ணிக்கணும். நம்ம டைமிங் வந்து செட் பண்ண வேண்டியிருக்காது. இது வந்து ப்ரீ செட்டிங் ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்கிறது. சாம்பார், கிரேவி, பொங்கல், கிச்சடி, இட்லி ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா வதக்கிறதுக்கு நம்ம சப்போஸ் இதில் குழம்பெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா முதல்ல சாட் மோடு வச்சுட்டு வெங்காயம் தாளித்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் மோடுக்கு நம்ம மாற்றிக்கணும். அந்த மாதிரி இது எல்லாமே. இப்போ டிலே டைமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கழித்து இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னா எங்கேயாவது வெளியே போகிறோம், கொஞ்சம் லேட்டாக சமைக்கணும், ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு சூடாக இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம குக்கர் ஆன் பண்ணணும், நம்ம வர்றப்போ சூடாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன இதுன்னு செட் பண்ணிட்டோம்னா அது 2 ஹவர்ஸ் கழித்து தானாகவே செட் ஆகி நமக்கு குக் ஆகி கொடுத்துரும். ஸோ நமக்கு இப்போ இதுதான் வேண்டாமா, கேன்சல் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து இன்றைக்கி மேனுவல் மோடில் ஃபாஸ்ட்டில் வச்சு இது பண்ண போகிறேன். இப்போ டைமிங் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டக்கு டக்குன்னு பண்ணணும், இல்லைன்னா சேஞ்ச் ஆயிடும். இது வந்து மீடியம் மோட். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் மோடில் டைமிங் பருப்பு எல்லாம் வைக்கிறனால ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஏற்கனவே பருப்பு ஊற வச்சு தான் வச்சுருக்கேன். நார்மலாக வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வைப்பேன் நான். உங்களுக்கு இவ்வளோ டக்குன்னு வேக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மீடியமில் வச்சு எடுத்தோடனே ஒரு 10 மினிட்ஸ் காட்டும். அதையும் நீங்கள் மைனஸ் பண்ணி உங்களுக்கு டைமிங் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசினா கொஞ்சம் வேக டைம் ஆகும், பச்சரிசினா சீக்கிரம் வெந்துடும். வந்து நீங்களாக பார்த்து இது பண்ணிக்கணும். நம்ம ரைஸ் என்ன அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை டைமிங் வச்சு பாருங்கள். ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை சில டைம் நமக்கு வேகலை அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்களாக செக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன அரிசி நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க அப்படின்னு. நான் நார்மலாக ஸ்டீம் ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி, இன்றைக்கி வந்து பச்சரிசி வச்சுருக்கேன். 1க்கு 2 கப்பு தண்ணி வைப்பேன். ஸோ ஒரு 7 நிமிஷத்தில் நமக்கு பருப்பு எல்லாமே வேகணும் இல்லையா, அதனால் ஃபாஸ்ட் இதில் 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, திருப்ப ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரைஸ் ரெடி ஆகட்டும். ஃப்ரிட்ஜு காலி பண்ணி டப்பாலாம் கழுவிட்டேன் இல்லையா. இந்த காய்களாக தான் பாக்கி இருந்தது. கொஞ்சம் சொரக்காய், அந்த முருங்கைக்காய் இருந்ததெல்லாம் சாம்பாரில் போட்டுட்டேன். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெங்காயம், மிளகாய் வத்தல் போட்டு வறுத்துட்டேன் அப்படின்னா சிம்பிளான ஒரு பொரியல். அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. காய் வாங்கிட்டு வந்தால் தான் திருப்ப ஸ்டோர் பண்ணணும். இதை கடகடன்னு கட் பண்ணிவிட்டு வறுத்துடுறேன். பாருங்க, ஒரு நேரத்துக்கு 2 பேருக்கு போதும். அவ்வளோதான் இருக்குது. ஒரு 2-3 கத்திரிக்காய், கொஞ்சம் வெண்டைக்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் தாளிச்சு இதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த வலுவலுப்பு தன்மை போனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக காரப்பொடி மட்டும் போட்டு வதக்கி இறக்கிற வேண்டியது தான்.
ஸோ சிம்பிளான கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. கொஞ்சம் கொஞ்சம் இருந்த காயெல்லாம் வச்சு இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். ஸோ பாருங்கள், குக்கருமே கூட முடிய போகுது. பிபின்னு வந்துச்சுன்னா கீப் வார்ம் மோடுக்கு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குக்கர்லலாம் ஸ்டீம் போகும் இல்லையா, அது மாதிரி தானாக ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். காய் நல்லாவே வெந்துருச்சு. காயில் தண்ணிலாம் சேர்க்கல, அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்திருந்தது. குழையாமையும் இருக்கும். நம்ம சாம்பாரில் போட்டோம் அப்படின்னா காய் முழுசாக கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம நார்மல் குக்கர்லாம் வச்சோம் அப்படின்னா பருப்புலாம் வேக வச்சோன்னா மூடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரித்து ஃபுல்லாக அழுக்காயிடும், துடைக்கணும். இது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ சாதம் மூடி வச்சிடலாம். சாப்பிட்ற வரைக்கும் நல்லா அப்படியே சூடாக இருக்கும். ஸோ இதையும் மசிச்சுட்டு இன்றைக்கி புளியெல்லாம் சேர்க்காம தான் சாம்பார் செய்ய போகிறேன். ஏற்கனவே தாளித்து விட்டு சாம்பார் தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருந்தேன். அது கூட இந்த காய் பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், சிம்பிளான சாம்பார். என்னென்ன காய் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் இருந்ததோ அது எல்லாத்தையும் போட்டு சாம்பாராக வச்சாச்சு. ஸோ லன்ச் ரெடி. நல்லா சூப்பராக இருந்தது. நைட்டுக்கு வந்து இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். இந்த சாம்பார் இருக்கனால ஒரு கல்லில் 2 மாங்காய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸு பாக்கி இருந்தது, தயிர். அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளான லன்ச். ஸோ நல்லா சாம்பார் ஊற்றி மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ஈவினிங் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா சோள மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா, அது 3 கரண்டி, தோசை மாவு 3 கரண்டி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் மிக்சியில் அடித்து அது கூட சேர்த்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இனிப்பு பணியாரம் மாதிரி. நான் வந்து மறந்து போய் மாவில் உப்பு கலந்து தான் வச்சுட்டேன். நீங்கள் இது மாதிரி செய்கிறதா இருந்தது அப்படின்னா உப்பு கலக்காமல் கொஞ்சம் மாவு எடுத்துட்டிங்கன்னா அந்த சோள பணியாரம், வாழைப்பழம் கூட தேவையில்லை, அப்படியே செஞ்சாலே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 ஈடு ஆளுக்கு ஒரு 5-6 பணியாரம் வரா மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். வெல்லம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன், ரொம்ப தித்திப்பு இல்லாமல். ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. சாப்பிட்டுட்டு சிட்டு டெட்டு கூட ப்ளே டைம். பாருங்கள், இவன் ஃபெச்சு விளாண்டுட்ருக்கான். சிட்டு வந்து மத்தியானம் வாமிட்டெல்லாம் நின்றுச்சு. கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டான். இப்போ ஓகே. ஸோ 2 பேரையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ இப்போ நைட் வந்து டின்னர் அந்த வெள்ளைச்சோள மாவு இட்லி ஒரு ஈடு ஊற்றி வச்சேன். அப்புறம் நார்மல் இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருந்தது. இது பாருங்கள், சோள மாவு இட்லி தான். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. சுட சுட இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி கொஞ்சமாக அரைச்சிட்டேன். ப்ளெயின் இட்லியுமே கூட ஒரு 2 தட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான டின்னரும் ரெடி. நல்லா கொதிக்க இந்த துணி இட்லி கூட சாம்பார் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.